ஓம் சரணோ சரணோ சரணாய பக்தி பாவனாம் யஜ்ஞ பாவனமூர்த்தம் பவித்ரோ யஜ்ஞ சர்வசக்தி அனுக்ரகன் பவித்ரானந்த மூர்த்திசித்து அனுக்ரகமகாரணே யக்ஞோம பிரணவ மகாமந்திரஸ்வரூபானாம் பரமமகாயஜ்ஞே குண்டலனிகாரணீம் சரணோ சரணோ சபரிசாஸ்தாம் சபரிசாஸ்தாம் சரணம் நமோ நம. ஆக 47வது ஸ்லோகம் ஷரண் பாவன் பக்தி. இப்போ இந்த ஷரண் பாவன் பக்தியில ஒருத்தர் வர்றாருன்னா தான் பிறக்கிறதுக்கு முன்ன மகாபுருஷர் தெய்வம் பிறந்து பிறப்புக்கு அறிய முடியாத தாய் தகப்பனை கொண்டு அந்த பிறப்ப ரகசியமா வச்சு அந்த பிறப்புக்கு தாய் தகப்பன் கருவறை வழியா இல்லாதே காற்று ரூபத்தில் பிறந்து தான் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், தன்னோட உடல் பாவத்தை எப்படி கல்பம் பண்ணணும், கல்பம்னா அழியாம இருக்கிறது. அந்த உடல் திருமேனி எதால ஆகணும், திருமேனியா இருக்கணுமா, உலோகங்களால இருக்கணுமா, ஜீவத்துக்குள்ள சமாதியா இருக்கணுமா, இதெல்லாம் ஷரண் பாவன பக்தியில புகுந்தது. அதே மாதிரி அற்புதமான சக்தி உள்ளது ஒன்னும் பழனி ஆண்டவர் தமிழ்நாடு. அந்த சிற்பத்தினாலான பாஷாணம்னு பேரு. பாஷாணம்னா விஷம். இந்த விஷம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான விஷயத்தை முறிக்கிறது, வளமையை கொடுக்கிறது. அடுத்தது திருமலை வெங்கடராயன், அதுக்கடுத்தது மணிகண்டன். இவர் கல்பம் எதுக்குள்ள ஆகிறார்னா தங்க விக்கிரகத்துக்குள்ள ஆகிறார். பஞ்சலோகங்கள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சொர்ணத்துல எதுவுமே வராது, மகாலட்சுமியை தவிர்த்துட்டோம். இதெல்லாம் சிலாரூபத்துக்குள்ள சரண் பவன் பாவன பக்தின்னு பேர். ஓம் சரணோம்னா சரண், அடுத்த சரணம் பாவனா அப்படின்னு பேர். இந்த சரண் பாவன் அப்படிங்கிறது எது வழியா வரும்? மனோயஜ்ஜத்து வழியா வரும். மனோயஜ்ஜம் யார தழுவி இருக்கும்? மனோயஜ்ஜம் குழந்தைக்கு தாய தழுவி இருக்கும், தந்தைய தழுவி இருக்காது. நாரதர் ஆதிசங்கரர் தாய தழுவிய மனோயஜ்ஜ சக்தியில் இருந்ததனாலே உலகத்துக்குள்ள அனைத்து விஷயங்கள் அவெல்லாம் மன்னினான். உலக பிரஜை தெரியாது, இறைவனை மனம் நாடுதல் சரண். அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறது பாவன். ஒரு சந்தோஷ செய்தியை கேட்டு சிரிக்கிறது பாவனை, ஒரு துக்கமான செய்தியை கேட்டு அழுறது பாவனை. குருவிடத்துல சீடான் மனோயஜ்ஜ பக்தி பண்றது. இந்த சரண் பாவன் யஜ்ஞத்தோட சக்தியை கொடுக்கிறது. யஜ்ஞத்தோட சக்தி எப்படி கொடுக்கிறது? யஜ்ஞம்னா ஓமம், பவித்ர யஜ்ஞம். இது குரு வழியா வந்தா தான் நடக்கும். அது குரு யாரா இருக்கிறது? ஐயப்பனே குருவா இருக்கிறார். யாருக்கு குருவா இருக்கிறார்? அந்த வேண்டிக்கிறாளே, ஒரு விஷயமும் தெரியாது வேண்டிக்கக்கூடிய தன்னோட பக்தர்களுக்கு ஷரண் பாவன் பக்தி மூலியமாம்
அனுகிரகம் பண்றார். இந்த பவித்ர யஜ்ஞ சக்தி அனுகிரகம் பண்றார். சுகுண்யம் பரசூன்யம் மகாசூன்யத்துல பண்றார். அதுல ஆன்மீகத்தை புகுத்துறார். இந்த சரண் பாவன பக்தின்னா முன்ன நடந்த விஷயங்கள் தெரியும், அது லௌகீக விஷயங்கள். இறந்து ஒரு மீண்டும் பிறந்தா நினைவு வர்றதுக்கு சமஸ்காரம்னு பேர். முன் பிறப்பில் நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வர்றது சமஸ்காரம். சமஸ்காரம் அப்படின்னா இறைவனையும் இறைவனுக்கு முன்னால குருவையும் தேடி போதல். இதுல குரு முதல் இடம், இறைவன் இரண்டாவது இடம். அதுல ரகசியம் என்னன்னா சீடன் வரப்போறான். சீடன் எப்படி வர்றான்? ஏற்கனவே பவித்ரானந்த சித்தும் முக்தியும் அடைந்தவன். அந்த மகா காரணத்துக்காக சரண் பாவம் பக்தி வழியா மீண்டும் குரு வழியா இறைவனை அடைதல். இது யாரிடத்திலே மனோமையம் ஆகிறது? ஒரு ஏழைகளிடத்துல மனோமையம் ஆகிறது. இந்த மனோமயம் பிறவுக்கு பிறப்பு தொடர்ந்து வர்றது மனோமையம். அது ஆன்மீக விஷயமா ஆரச்சு சமஸ்காரம், நினைவாற்றல் இறைவனை பற்றி. ஒரு குடிக்காரன் குடிக்கிறத நிறுத்திட்டா கூட கவனம் குடி மேல இருக்கும். ஒரு பெண்ணை நாடி போறவனுக்கு அதை விட்டுட்டா கூட பெண் மேல கவனம் இருக்கும். அருணகிரிநாதர் அப்படித்தான் இருந்தார். தமக்கையால் அவருக்கு ஞானம் வந்தது. காசு பணம் இல்லே எந்த பெண்ணும் வரமாட்டேங்கிறார். தம்பி வராதப்பா, நான் போட்டோம், நான் அக்கா இருக்கிறேன், என்னோட உடல் கலந்துக்கோன்னு சொன்னான். நேரா போனார். சத்து போயிடுறதுன்னு போனார். சத்து போக கோபுரத்தில் மேலே ஏறினார். கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார். இறைவன் பிடிச்சொண்டது சரண் பாவன். இந்த பாவனன்றதை திருப்பி பாருங்க. அதே கோபுரத்தில் உடலை பின்னால கடத்துறார். கீழே விழ வந்தது சரண். முக்தி அடைஞ்சது, பவித்திர முக்தி அடைஞ்சது அருணகிரிநாதர். எங்க? அதே கிளி கோபுரத்தில் உடலை கடச்சிட்டு கிளியா போறார். இதுக்கு பாவன். அதுதான் பவித்ரானந்த முக்தி சித்து அப்படின்னு பேரு. இது சரண் பாவன் பக்தியில சேர்ந்தது. இது மனதை கொண்டு மனது வழியே யஜ்ஞத்தை பண்ணி அடைய வேண்டது. இப்ப ஐயப்பன் எப்படி இருக்கணும், எங்க பிறக்கணும் அப்படிங்கறத ஜாத கர்மா பண்றா. ஜாத கர்மான்னா என்ன? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் புண்ணியாவகினம் பண்ணி சீட்டெல்லாம் எடுத்து ஜாதகத்தோட நிலையை பார்த்து என்ன லக்னத்துல பிறந்திருக்கு, என்ன நட்சத்திரம், என்ன ராசி, யாருக்கு இந்த குழந்தை என்னென்ன பலன் கொடுக்கும், இதெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கிற விஷயம். இந்த சரண் பவன் சக்தி, சரண் பாவனா சக்தி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்ன ஜாத கர்மா பண்றது. சரஸ்வதியை கூப்பிட்டு இவனை எந்த காலத்துல பிறக்க வைக்கிறது அப்படியெல்லாம் ஜாத கர்மா பிறக்கிறதுக்கு முன்ன பண்றா. வித்யா பவானி எடுக்கிறா. பிரம்மனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஓலையெல்லாம் முன்னால வச்சுப்பார். 2 கையும் முதுகு பின்னால வச்சுதான் எழுதுவார். முதல் ஜாத கர்மா அங்க. 2வது பிறந்ததுக்கு அப்புறம் பண்ற ஜாத கர்மா இங்க. எழுதுண்டே வந்தா பார்த்தா காண ஓலை. அந்த அம்மா யோகத்தில் உட்கார்ந்தா. யாரு? வித்யா பவானி. இது வலது கையில மகாவிஷ்ணு கிட்ட இருக்குது. அதை நித்தியம் பூஜை பண்றது மகாலட்சுமி. ஏன் இந்த அம்மா இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கா? இந்த பையனை பிறக்க வைக்கணும், மகிழ்ச்சியை வதம் பண்ணணும், இவனை
பங்குனி மாசம் உத்ரா நட்சத்திரம் சனிக்கிழமை பிறக்க வைக்கணும். ஏன் அந்த சனிக்கிழமை பண்றான்னா, மகிஷிக்கு தலையில் இருக்கக்கூடிய கொம்புல மகாசக்தி. அதனாலே ஐயப்பனோட மணிகண்டனோட கரங்கள் சனி பாவம் கொண்டு வரணும். அதனால சனிக்கிழமையும் உத்ரா பால்குனிங்கிற நட்சத்திரத்திலையும் பறக்க வச்சா இதுதான் ஜாத கர்மா. அந்த உடல் எப்படி இருக்கணும்? பிறந்து ஒருத்தனை கொல்லணும்னா இடுப்பு சிறுத்து மார்பகம் பெருத்திருக்கணும், ஷோல்டர். அவனாலதான் அந்த எருமையை கொல்ல முடியும். மார்பகத்தை 2 பாகமா பிரிக்கிறா. ஒரு பாகத்தை லட்சுமி ரெடி பண்றா, இன்னொரு பாகத்தை சரஸ்வதி ரெடி பண்றா, முதுக பார்வதி ரெடி பண்றா. குழந்தை பிறக்கல ஸ்கெட்ச் பண்ணி இடுப்பை சிறுத்தாக்குறாங்க. ஏன் இடுப்பை சிறுத்தாக்குறாங்கன்னா, யோகாபியாசம் பண்ணாதான் இடுப்பு சிறுத்தாகும். இடுப்பு சிறுக்கணும்னா சரண்பாவன் பக்தி இருந்தாதான் இடுப்பு சிறுக்கும். இந்த மாதிரி குழந்தையே பிறந்ததுக்கு அப்புறம் வேண்டினால் மனோ யஜ்ஞோ பவந்து, மனதால யஜ்ஞம் பண்ண சக்தி கிடைக்கும். 47 சரணோம் ஜரணோம் சொன்னா சரண் பாவன் பக்தி. பகைவனை ஆட்கொள்ளுதல், இங்க சத்த கவனிக்கணும். பகைவி பொம்மநாட்டி, அந்த பொம்மநாட்டி ஆட்கொள்றதுக்கு தகுந்த ஒரு உருவத்தில் வரக்கூடிய ஐயப்பனுக்கு சரண் பாவன். ஐயப்பன் பிறந்துட்டாருங்க, மகிழ்ச்சியோட சண்டை போட்டாருங்க. பழைய உருவம் போயிட்டு, அந்த மகிழ்ச்சி எரும மாட்டு உருவம் போயிட்டு அழகான பொண்ணாயிட்டா. ஐயப்பன் சொன்னார், நீ என்னோட சேரலாகாது, ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்குள்ள மஞ்சுவா இரு. அப்படின்னா மஞ்சள் தன்மை வாய்ந்த ஆன்மீகத்தோட சக்திகளை உண்டு பண்ணக்கூடிய தேவதையா இருன்னு கொடுத்தார். ஏன் இந்த மாதிரி சக்தி கொடுத்தா? ஒரு பெண்ணை பார்த்து மனம் மயங்க கூடாது. ஆன்மீகத்துக்கு அதுதான் முக்கியம். பார்க்கடல் கடைஞ்சா உங்களுக்கு தெரியும், எல்லாம் வந்தது தெரியும், அமிர்தம் வந்தது தெரியும். சிவன் குடுகுடுன்னு வாங்கினார், ஆலகால விஷம் வந்தது, அது வாங்கி குடிச்சுட்டார். அங்க மகாவிஷ்ணு வந்தார், இந்த கலசம் கைக்கு வந்துருத்தோ. அரக்கரைகள்லாம் அவரை சூழ்ந்துக்கணாங்க. யார? மகாவிஷ்ணு. உடனே அவர் என்ன பண்ணாரு? மோகினி அவதாரம் எடுத்தார். இது கதை போக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சரண் பாவன் பக்தி வரைச்சே ஐயப்பன் மகிழ்ச்சிய கொண்டுட்டா அதுக்கு வாழ்வு கொடுக்க கூடாது, ஞானத்தை கொடுக்கணும். மோகினியா மாறினதுக்கு பின்னாலே ஓடுனது சிவன். இந்த மகிழ்ச்சியை கொண்டுட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னால போக கூடாதுன்றத ஜாத கர்மா முன்னால பண்றா. இதெல்லாம் சரண் பாவன் பக்தி. இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. இதனால சித்து வருது. இதுக்கெல்லாம் நினைவாற்றலுக்கு பேரு சமஸ்காரம். அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடல் அழகு வேணான்னார். காளியோட பாதத்தில சரண், அந்த பாதத்தை பார்த்து பண்ணது பாவன். இதேதான் சரணோம் சரணோம் என்ற சொல்ற அக்ஷரங்கள். இது மனஜால யஜ்ஞம் பண்ணி கொடுக்கிறது. மனஜால யஜ்ஞம் பண்றதுன்னா என்ன? சில பேர்களை திரும்பி 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 சொல்லிட்டு இருந்தா மனோ யஜ்ஞம் ஆகும். ஐயா, குரு பேரை திரும்ப திரும்ப சொல்லலாமா? இல்லை. தெய்வத்து பேரை திரும்ப திரும்ப சொன்னால் குரு கொண்டு கொடுக்கும். சொல்லிட்டே இருந்தா சரண் புகும். மனம் எங்க சரண் புகும்? இறைவனோட திருமேனியிலே. எந்த இடம்? மார்பகம், முதுகு, ஒடுக்கிய இடுப்பு பகுதி, பிட்டத்துல சதை இல்லாத பகுதியிலே மனம் சரண் புகும். அப்படி இருந்தா தான் ஆணானாலும் பெண்ணானாலும் தொடை பகுதிகள், முழங்கால் பகுதி, பாதப்பகுதி அழகா இருக்கும்.
இந்த பகுதிகளை மனம் லயமாயிடுத்துன்னா பாதத்தை சேவிக்கும். ஷரண் பாவன் பக்தின்னு பேர். ஷரண் ஷரண் புகுதல். இந்த ஸ்லோகம் சொல்லச்சே இந்த மாதிரி மனோமய யஜ்ஜத்துக்கு மனசை எட்டுண்டு போறது. இது எப்ப நடந்த விஷயம்? இப்பிறப்பில நடந்த விஷயம் இல்லை, முன்னுக்கு 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 பிறந்த விஷயங்கள். அதுக்கு சமஸ்காரம்னு பேர். ஷரண் பாவம் பக்தியில இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன் இந்த சமஸ்கார நினைவுன்றது கவனம் வரணும். முன்பிறப்பில் நடந்த நிகழ்ச்சிகள் எப்பவும் கவனம் வராது. இந்த சரண் பாவம் பக்தி பண்ணிட்டு இறந்தவனுக்கு கவனம் வரும். கவனம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஆன்மீகத்தோட தொடர் சிந்தனை. இது பெண்களுக்கு பொருந்தாதா? இது பெண்களுக்கும் பொருந்தும். சூன்யம் பரசூன்யம் மகாசூன்யம் ஒழிக்கிறது எனக்கு தெரியாது. ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி இந்த காலங்கள் இது நடக்கும். ஒவ்வொரு மாசமும் எல்லார் உடல்லையும் இது நடக்கும். நமக்கு தெரியறதில்லை. கடல் அலை அமாவாசையில பொங்கும், பௌர்ணமியில பீறு கொண்டு வரும். சூன்யம் பரசூன்யம் மகாசூன்யம்னு நம்ம திரேகத்தில் இருக்கு. அதுதான் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாடிக்கு கொண்டு வரும். ஆரியபட்டா சொன்னாரு, இந்த பக்கத்துல சந்திரன் போறது, இந்த பக்கத்துல செவ்வாய் போறது, இந்த பக்கத்துல நவகிரகங்கள், வால் நட்சத்திரம் இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் போகும். சாமி இல்லே பூதம் இல்லேன்னு சொல்றா. ஆரியாபாட்டா சொன்னதை யாரும் மறுக்கலை. அதனால்தான் இந்திய திருமணிலே முதல் ராக்கெட்டுக்கு பேரு ஆரியபாட்டான்னு வச்சா. அதுதான் 4 வேதத்துல சொல்லி இருக்குது. இந்த சரண் பாவன் பக்தி வந்துட்டோம்னா தொலைவில் இருக்கிற விஷயங்கள் தெரியும். 2 வகையான தொலைதூர விஷயம். பூமியில் இருந்தா மேல நடக்கிற விஷயம் தெரியும். மேல இருந்தா பிறக்கிறதுக்கு முன்னே பண்ணக்கூடிய ஜாதக கர்மாக்குள்ள என்னென்ன வரும்ன்றது தெரியும். மேல இருந்து கீழே வந்து ஏன் மகிழ்ச்சி எவ்வளவு அட்டகாசம் பண்றா, ஒரு கால் எடுத்து வச்சா 18 மலையும் ஆடுறது, அவரை போய் எப்படி கொல்றதுங்கிறத மேல இருந்து பிறக்கிறதுக்கு முன்ன தரவழியில வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கெட்ச் போடுறது தான் ஷரண் பாவன் பக்தி. ஒரு பெயரை வந்து திரும்ப 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 சொல்லிண்டே இருந்தால் அந்த பேருக்குண்டான தெய்வம் நிழல் ரூபத்துல தெரியறது. அதுக்கப்புறம் அதனோட உருவம் அப்படியே தெரியறது. அதுக்கப்புறம் அதனோட நிஜ உருவம் தெரியறது. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை நம்ம மனம் தாங்குற மாதிரி ஒரு பரிபக்குவத்துக்கு வர்றது. அதுக்கப்புறம் அந்த உருவம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதோட பேசுறது. இதெல்லாம் மனோ யஜ்ஞம். இதுக்கு சரண்னு பேர். அந்த சரண் வந்த உடனே அந்த பாதுகையை பிடிச்சுக்கும், அதுக்கு பாவனான்னு பேர். இந்த திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் சூன்யம் பரசூன்யம் மகாசூன்யத்துல பிடிக்கும். இது எங்கிருந்து வரணும்? காரிய காரண மாயா ஸ்தூல திரேகம், சூட்சமம் அதிசூட்சமம் மகாசூட்சமம் கரணம் அந்தகரணம் மகாகரணம், வியாபகம் வியாபகம் பரம் பராபரம், சூன்யம் மகாசூன்யம் பரசூன்யம், அங்கிருந்து வரணும். 16 திரேகங்கள் தெளிவாகிறதுக்கு பல கோடி முறை பிறக்க வேண்டியது வரும். பிறப்புக்கு பிறப்பு தெரிய வைக்கிறது இந்த திரேகங்கள் தான். அதுக்கு தான் சமஸ்காரம். இவ்வளவு திரேகம் ஒழிக்கணும். அதனாலே 14, 15, 16வது திரேகத்தை டச் பண்ணும். அரக்கி மகிஷிக்கோசரம் பகவான் மணிகண்டன் பண்ணது. எந்த கடுமையான நோக்கத்தில் இருந்தாலும் இறைவன் இறங்கி வந்து ஆட்கொள்ளுது. ஏன்? தத்தன் தத்தி, இவ்வளவு நல்ல புருஷன் இடத்துல நம்ம வாழணும்னு அந்த தத்தி நினைச்ச. அவர் சொன்னால், நான் சிவபூஜைக்கு போறேன், போப்படாது, நான் நாது விளக்காய 5 நாட்களாக எடுத்து நீ என்னோட உடல் சம்பந்தம் வச்சுக்கணும். அடி மகாபாபி, போய் பூஜை பண்ணிட்டு வர்றேன், போக்கூடாது. உடனே வீட்டுக்காரனுக்கு வந்து எரும மாடா போ,
உடனே பார்த்தது தத்தனை பார்த்து, நீ எருமை மாடா போ. 2 எருமை வாழ்ந்தது. அந்த 2 எருமைக்கு 2 எருமை பிறந்தது. மகிஷன் மகிஷி அத்த கொல்றதுக்கு இறங்கி வர்றாரு. மேல இருந்து நம்ம ஐயப்பன் மேல இருந்து ஸ்கெட்ச் போட்டு கீழே வர்றாரு. இதுல வந்த மனோயஜம் எப்படி இருந்தாலும் மணிகண்டன் வந்து கொன்னுடுவான். அதனால தபஸ் பண்றது எது? மகிஷி. அவன் வரணும், நான் வந்து சண்டை போடணும். சரண் பாவன் பக்திக்கு தகுந்த மாதிரி பாடி பில்டரா இருக்கணும். அந்த மாதிரி பாடியில கீழே இறங்கி வர்றார். வந்தவுடனே பார்த்தா ஒரே அமக்களம். இடது கையால முதல்ல பிடிக்கிறார் அந்த கொம்பை. ஒரு ஸ்வைட்டு விட்டு தள்ளிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் தான் சண்டை கிண்டே போக்குவரத்தெல்லாம். இதெல்லாம் மனோயஜத்தினால கண்டுபிடிக்கலாம். சரண்பாவன் பக்தி வரணும்னா ஒரு தெய்வத்தோட பேரை திரும்ப 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 சொல்லிட்டே வந்தா அந்த தெய்வம், தெய்வத்தோட உருவம், தெய்வத்தோட சுந்தரமான வடிவம், தெய்வத்தோட காந்த சக்திகள் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அந்த தெய்வம் தன்னிடத்துல சேர்த்துக்காது, ஒரு ஆசான காட்டி கொடுக்கும். ஆசான ஏன் காட்டி கொடுக்குது? சித்து பிராணம் செய்யணும். சித்துன்னா மூச்சு, சித்துன்னா இன்னொன்னு பைத்தியம், சித்துன்னா இன்னொன்னு மனது பேதலுக்கு போதல். இந்த இடத்துல சித்துன்னா தெய்வத்து மேல மாறாத மனம், ஓயாத காதல் அதுல இருக்கிறதுன்னு பொருள். அப்படி வந்துருத்தனா 2 பேர் ஏக காலத்துல கிடைக்கிறார். ஒன்னு தெய்வம், இன்னொன்னு ஆசா. இந்த பக்தி மனுஷாளுக்கு தெரியாதுன்றதுனால இந்த சரணம் சரண் பாவன் பக்திக்கு வந்துடும். மனோமயா அப்படின்னு பேரு. குண்டல்லி சக்தியை கூட்டி வைத்தல். பூர்வ மத்தி ஆசனவாய் மஜ்ஜை வரைக்கும் ஞானம் வரும். மஜ்ஜைன்னா என்ன? ரத்தம். ரத்தம்னா என்ன? அடர்வூர் இலை ரத்தம். இந்த அடர்வூர் இலை ரத்தம் எங்க இருக்குது? எலும்புக்குள்ள இருக்கும். எலும்புக்குள்ள இருக்கும் ரத்தம். அதுதான் டெபாசிட் லாக்கர். அது சூன்யம் பரசூன்யம் மகாசூன்யம், சூன்யம் மகாசூன்யம் பரசூன்யம் வரும்போது கரைஞ்சி அந்த இடத்துல காத்தா போய் நின்னுடும். காத்தா நின்னாதான் சித்தாடுதல். அதாவது சித்தாடுதல்னா ஒரே நேரத்தில் 2 இடத்துல ஒரு உருவம் இருக்கிறது. இந்த மாதிரி மகாசக்திகள்லாம் மனோயஜத்தினால வரக்கூடியது. அதுக்கு சரண்பாவன் பக்தி. அந்த பாடியை தான் ஃப்ரேம் பண்ணி பிறக்கிறதுக்கு முன்னே ஜாத கர்மாவை பார்த்துட்டோ அந்த ஜாத கர்மா வழியா அனுப்புறா. அதனால்தான் இதுக்கு சரண்பாவன் பக்தின்னு பேரு. ஓம் சரணோம் சரணம் சரணாய பக்தி பாவனாம் யஜ்ஞோபாவம் மனோயஜம் மூர்த்தானாம் பவித்ர யஜ்ஞ சர்வசக்தி அனுகிரகானாம் பவித்ரானந்த முக்தி சித்து அனுகிரகம் சித்தம் தெளிதல். மகாகாரணே யஜ்ஞஹோம பிரணவ மகாமந்திர ஸ்வரூபானாம் பரம மகாயஜ்ஞ குண்டல்லி காரணே சரணோம் சரணோம் சபரி சாஸ்தாம் சரணோம் நமோ நமஹான்னு சொல்றா. இப்ப 47 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 47 முடிச்சுட்டோம் சந்தோஷமா. 48வது கடைசி ஸ்லோகத்துக்கு பொறுத்திருந்து போலாம்.